விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்தின் பிரமாண்டமான இசை வெளியீட்டு விழா டிசம்பர் 27 அன்று மலேசியாவில் கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் தேசிய மைதானத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவின் முக்கிய சிறப்பம்சங்கள்: உலக சாதனை. சுமார் 75,000 முதல் 1,00,000 ரசிகர்கள் வரை கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு அதிகப்படியான மக்கள் கூடிய நிகழ்வாக மலேசியா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. தளபதி திருவிழா. விஜயின் 30 ஆண்டுகால திரையுலக பயணத்தை கொண்டாடும் வகையில் இது தளபதி திருவிழா என்ற பெயரில் நடத்தப்பட்டது. இது அவர் அரசியலுக்கு முழுமையாக செல்வதற்கு முன் நடைபெறும் கடைசி திரைப்பட விழா என்பதால் மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக அமைந்தது. விஜயின் உரை. விழாவில் பேசிய விஜய் தனது திரைப்பயணம் மற்றும் அரசியல் நுழைவு குறித்து உருக்கமாக பேசினார். வாழ்க்கையில் வெற்றி பெற நண்பர்கள் தேவையில்லை, ஆனால் பலமான எதிரி தேவை என்று அவர் பேசிய வசனம் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஜனநாயகன் திரைப்படத்தின் பிரமாண்ட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசுகையில், என்னுடைய முதல் நாளில் இருந்து என் கூடவே இருந்து பயணம் செய்பவர்கள் ரசிகர்கள். ஒரு நாள் 2 நாட்கள் இல்லை, கிட்டத்தட்ட 30 தொடக்கம் 33 வருடங்களுக்கு மேலாக என் கூடவே நின்று இருக்கிறார்கள். அதனால்தான் நான் என்ன முடிவு செய்தேன் என்றால், அடுத்த 30-33 வருடங்களுக்கு அவர்களுடன் நான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். எனக்கு ஒன்றென்றால் தியேட்டரில் வந்து நிற்கக்கூடிய ரசிகர்களுக்காக, அவர்களுக்காக நாளைக்கு அவர்களுக்கும் ஒன்று என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று நான் நிற்பேன். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவை விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிவிட்டு போகிறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்து விட்டுத்தான் போவேன் என பேசினார். இசை நிகழ்ச்சி. இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் தலைமையில் நேரடி இசை கச்சேரி நடைபெற்றது. விஜயின் தாயார் சோபனா சந்திரசேகர் மேடையில் பாடியது ரசிகர்களை நிகழ்ச்சியடைய செய்தது. சிறப்பு விருந்தினர்கள்: இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார் மற்றும் அட்லி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடிகை பூஜா ஹெக்டே, மபிதா பைஜு உள்ளிட்ட படக்குழுவினரும் பங்கேற்றனர். தொலைக்காட்சி ஒளிபரப்பு. இந்த விழா ஜனவரி 4, 2024 அன்று மாலை 4:30 மணிக்கு ஜீ தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஜி5 ODD தளத்தில் ஒளிபரப்பப்பட உள்ளது. திரைப்பட வெளியீடு. வினோத் இயக்கத்தில் உருவான இப்படம் ஜனவரி 9, 2026 அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் வெளியாகிறது. விஜயின் 69வது மற்றும் இறுதி திரைப்படமாக உள்ள இந்த திரைப்படத்தை வினோத் இயக்கியுள்ளார். தீவிர அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் விஜயின் கடைசி திரைப்படம் என்று ஜனநாயகன் அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த திரைப்படத்திற்கு அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இசை வெளியீட்டு விழா நடைபெறும் மைதானத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மட்டுமல்லாமல் விஜயின் 30 ஆண்டுகால சினிமா பயணத்தை கொண்டாடும் வகையில் தளபதி திருவிழா என்ற பெயரில் இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளை காண 2000 முதல் 7000 வரை டிக்கெட்டுகள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்று தீர்ந்தன. விஜய் தோன்றும் இறுதியான சினிமா நிகழ்ச்சி என்பதால் இந்நிகழ்வை காண சுமார் 1,00,000 பேர் வரை ரசிகர்கள் கூடினர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெரிய அளவிலான வருவாயும் ஈட்டப்பட்டுள்ளது. ஆடியோ லான்ச் சம்பந்தமாக எந்த ஒரு வீடியோ எடுக்கவும் பதிவேற்றவும் விழா குழுவினர் தடை விதித்தனர். தளபதி திருவிழாவில் விஜயின் கடந்த கால புகழ்பெற்ற பாடல்கள் இடம்பெற்றன. விஜயின் பாடல்களை விஜய் ஜேசுதாஸ், அனுரா ஸ்ரீராம், ஹரி சரண், கிரிஷ், SP சரண், திப்பு, ஸ்வேதா மோகன், ஜோஹி பி, ஆண்ட்ரியா மற்றும் சஞ்சனா, திவாகர், கல்மஞ்சே உள்ளிட்ட பாடகர்கள் நிகழ்வினை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், அட்லி போன்ற இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். இந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனநாயகன் திரைப்படத்தில் நடித்த பூஜா ஹெக்டே, மம்தா பைஜு ஆகியோர் முன்னதாகவே மலேசியா வந்திருந்தனர். தனுஷ், சிம்பு உள்ளிட்ட சில நடிகர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் அவர்கள் பற்றி தகவல் எதுவும் இல்லை. போக்குவரத்து நெரிசல் மற்றும் மழையின் காரணமாக இசை வெளியீட்டு
இசை வெளியீட்டு விழா தொடங்கும் நேரம் தாமதமானது. முன்னதாக இசை வெளியீட்டு விழாவிற்கு மலேசிய அரசாங்கம் பல கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளை விதித்தது. இதில் முக்கியமாக ஒன்றாக இந்த விழாவில் விஜய் ஒரு அரசியலும் பேசக்கூடாது என்பதுதான். மேலும் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளும் அங்கு இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தான் விழாவுக்கு அனுமதி கொடுத்திருந்தனர். மலேசியா வந்த விஜய்க்கு ரசிகர்கள் மிகவும் சிறப்பான வரவேற்பை அளித்து வரவேற்றனர். நீல நிற கோட் அணிந்து வந்த விஜய் விழா அரங்கினுள் நுழைந்ததும் ரசிகர்கள் டிவிகே என்று உற்சாகமாக குரல் கொடுத்து வந்தனர். மலேசிய அரசின் கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் விஜய் எவ்வாறு பேசுவார்? அவரது பேச்சில் என்ன இருக்கும்? அரசியல் கலக்காமல் சினிமாவை பற்றி மட்டும் பேசுவாரா? வழக்கமான இந்தியர்களின் பாணியில் மறைமுகமாக அரசியல் எதுவும் பேசுவாரா என்று விஜயின் ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தனர். நடிகர் விஜயின் அரசியல் பயணம் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் மிக முக்கியமான கட்டங்களை எட்டியுள்ளது. அவரது அரசியல் நகர்வுகளின் தொகுப்புகள், கட்சி தொடக்கம் மற்றும் பதிவு, கட்சி அறிவிப்பு. பிப்ரவரி 2, 2004 அன்று விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். பதிவு செப்டம்பர் 8, 2024 அன்று இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்தது. சின்னம் மற்றும் கொடி ஆகஸ்ட் 22, 2024 அன்று கட்சியின் கொடி மற்றும் பாடலை விஜய் அறிமுகப்படுத்தினார். முக்கிய மாநாடுகள் மற்றும் கொள்கைகள். முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27, 2024 அன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் கட்சியின் முதல் மாநாடு மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. இதில் சுமார் 8 லட்சம் பேர் பங்கேற்றனர். கொள்கைகள். கட்சி மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையை அடிப்படையாக கொண்டது. பெரியார், அம்பேத்கர், காமராயர், வேலுநாச்சியார் மற்றும் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை தனது வழிகாட்டுதலாக விஜய் அறிவித்தார். அரசியல் நிலைப்பாடு. விஜய் தனது உரையில் மதவாத சக்திகளை கருத்தியல் எதிரி என்றும் ஊழல் மற்றும் குடும்ப அரசியலில் ஈடுபடும் சக்திகளை அரசியல் எதிரி என்றும் விமர்சித்தார். 2025 முக்கிய நிகழ்வுகள். மதுரை மாநாடு ஆகஸ்ட் 21, 2025 அன்று மதுரையில் 2வது பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி தனது பலத்தை விஜய் நிரூபித்தார். கடைசி திரைப்படம். டிசம்பர் 25 மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இதுவே தனது கடைசி திரைப்படம் என்று அறிவித்து முழுநேர அரசியலில் ஈடுபடுவதை உறுதிப்படுத்தினார். களப்பணி. 2025 செப்டம்பர் கேரூரில் நடந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். டிசம்பர் 2025 ஈரோடு மற்றும் திருச்சி பகுதியில் தனது தீவிர பிரசாரத்தை தொடங்கினார். எதிர்கால இலக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் அனைத்து 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய இலக்காகும். கூட்டணி. தேர்தல் நேரத்தில் தங்களோடு இணையும் கட்சிகளுடன் ஆட்சியில் அதிகார பகிர்வு செய்ய தயாராக இருப்பதாக விஜய் அறிவித்துள்ளார். விஜயின் இந்த அரசியல் வருகை தமிழகத்தின் பாரம்பரிய கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவிற்கு சவாலாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.